உனக்காக பரலோகத்தில் ஒரு உறைவிடத்தை கட்டுற. யாருக்குன்னு சொன்னால் மனம் திரும்பினவனுக்காக. நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு வந்து உங்களை இணைச்சிவேன். திரும்ப நான் வந்து கூட்டிகிட்டு இணைச்சிவேன்னா அந்த இடத்துக்கு போவோம் அப்படிங்கிறார். அதனால் இந்த மனம் திரும்பும்போது அன்னைக்கே நீங்கள் பரலோகத்தில் மறுபடியும் இணைச்சியப்பட்டீங்க. சொல்லுங்கள், திரும்பவும் அந்த பரலோகத்துக்கு சொந்தக்காரர்களாக, கடவுளுக்கு சொந்தக்காரர்களாக, சொத்துக்களாக, முத்துக்களாக, மாணிக்கங்களாக, கடவுளை சந்தோஷப்படுத்தக்கூடிய பரிசுத்தமான ஆன்மாக்களாக நீங்கள் உருமாற்றப்பட்டு விட்டீர்கள். கைதிட்டுங்களா பார்ப்போம். இதை யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் என்ன செய்வார்னா, ஒரு ஆசாரியனை பார்த்து நிக்கத்தேவன் பார்த்து சொல்லுவார், மனுஷன் மறுபடி பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்ய முடியாது. வாசிங்க பார்ப்போம். யோவான் நற்செய்தி 3ஆவது அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்த்து, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். கோழி முட்டையை தான் வைக்கிறோம். அது ஒரு 21 நாள் பாருங்க, அது சாப்பிட இறங்காச்சு. பெரும்பாலும் சாப்பிட கூட வராது, வெளியில் லாங்காது. 21 நாள் அந்த முட்டை மேலே அப்படியே அடகாத்து அப்படியே அது மேலேயே படுத்துக்கிறான். இந்த 21 நாளும் தன்னுடைய உடலை ஒருத்து, சுகத்தை ஒருத்து, சாப்பாடை ஒருத்து, மற்ற சுகமுகத்தை ஒருத்து என்ன சொன்னால் அது அப்படியே அழகாத்து இருக்கிறதுனால 21 நாள் கழித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குஞ்சுகளை குறிக்கும். இது மாதிரி ஒரு மனுஷன் மறுபடியும் பிறக்கணும்னு சொன்னால் கடவுளுடைய சன்னிதானத்தில் அமர்ந்து அவர் பாதத்தில் காத்திருக்கும் போது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து செட்டைகளை எடுத்து பறக்கிறார்கள். கைதிட்டுக்கலாம். பறக்கும் மனிதன். நல்ல கைதிட்டு சொல்லுங்கள், நல்ல கரங்களை பறக்கும் மனிதன். இந்த சோல் உள்ளார்ந்த மனுஷன் ஆன்மா என்ன செய்யறானா, பறக்கிறான். இதான் மனம் திரும்புதல். நல்ல நீங்க கவனிச்சுக்கணும். அதனால தான் இயேசு கடைசியாக அவர் வீட்டிலிருந்து சீடர்களுக்கு சொன்ன கடைசி செய்தி என்னவென்று சொன்னார், நீங்கள் போய் எருசலேமிலே காத்திருங்கள். அந்த உன்னதத்திலிருந்து வரும் வல்லமை பெறுவரைக்கு நீ வேற எங்கேயும் என்ன செய்யாத, போகாத, ஓடிட்டு அலையாத, சொத்து பணம் பேய் பிடிச்சி அலையாத. அந்த வல்லமை வரும்போது, அந்த அபிஷேகம் வரும்போது, அந்த அக்கினிமயமான ஞானஸ்நானம் உனக்கு வரும்போது நீ ஆவியிலே பலனடைந்து, ஆன்மாவிலே நீ சக்தி பெற்று, இந்த உடல் பரிசுத்தமடைந்து இந்த உலகத்தில் நீ யாராக இருப்பாய் என்று சொன்னார், செல்வம் நிறைந்தவனாக. உன்னை தேடி எல்லாரும் வருவாங்க. நீ போகிற இடம் ஆசீர்வதிக்கப்படும், நீ கால் வைக்கிற இடம் ஆசீர்வதிக்கப்படும், நீ இருக்கிற வீடு ஆசீர்வதிக்கப்படும். நீ எந்த வீட்டில் போய் சமாதானம் உண்டாகட்டும்னு சொல்கிறியோ அங்கே சமாதானம் உண்டாகும். எந்த இடத்துல போய் நீ பாவங்களை மன்னிப்பியோ அங்கே பாவங்கள் என்ன செய்யப்படும், மன்னிக்கப்படும். அப்போ அந்த மனம் திரும்பிய ஒரு மனுஷன் நினைச்சான்னா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், ஏற்றுக்கொள்கிறான். என்னை நீதிமானாக்க, என்னை பரிசுத்தமானாக்க இயேசு என்ன செஞ்சார்னா, மனுஷனாக பிறந்து பாடுபட்டு ரத்தம் சிந்தி அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு இருந்தார். கைதிட்டுங்களை பார்ப்போம். இதான் நற்செய்தி. அங்கே முதல் தேவதூதன் வானத்திலிருந்து இறங்கி என்ன செய்யறான்னா இடையர்களுக்கு சொல்கிறான், இதோ உங்களுக்கு ஒரு மாபெரும் மகிழ்ச்சிக்கு நற்செய்தியை அறிவிக்கிறேன், உங்களுக்காக இரட்சகர் மீட்பர் பிறந்துள்ளார். அப்போ அந்த உலகத்தில் நற்செய்தி என்னன்னு சொன்னால், அந்த சுவிசேஷம் நற்செய்தினா என்னன்னு சொன்னால் இயேசுடைய பிறப்பும் இயேசுடைய பாடுகளும் உயிர்த்தெழுதலும். இந்த இயேசுடைய பிறப்பு எதுக்குன்னு சொன்னால் நம்மளை மீட்பதற்காக, நம்மளை பாவங்களை தான் சுமந்து கொண்டு தண்டிக்கப்பட வேண்டிய, நம்ம பட வேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் தண்டனை ஏற்றுக்கிட்டு நமக்கு தண்டனை இல்லாமல் என்ன கொடுத்துருக்கிறாருன்னு சொன்னால் இலவசமான பாவத்திலிருந்து விடுதலையும் பரிசுத்தத்தை பரலோகராட்சியத்தினுடைய சுதந்திரத்தையும் கொடுத்துருக்கிறார். அதனால் இதான் இந்த நற்செய்தி. இதை ஏற்றுக்கொள்ளணும் இயேசு எனக்கு. அதனால தான் விவேகானந்தர் அழகாய் சொல்கிறார், ஞானதீபம் புஸ்தகத்தில் சொல்லும்போது, இந்த உலகத்தில் ஒருத்தர் முக்தி அடையணும்னு சொன்னான், ஒரு மனிதனுக்கு மீட்பு, அந்த ரட்சிப்பு வேணும் அடையணும்னு சொன்னால் இயேசு ஒருத்தரால் தான் கொடுக்க முடியும். உலகத்தில் எத்தனையோ கோடி தெய்வங்கள் நீ வச்சுருந்தாலும், சாமிகளை நீ வச்சுருந்தாலும், இந்த சாமிகளால் என்ன கொடுக்க முடியாதுன்னா உனக்கு முக்தி கொடுக்க முடியாது. இந்த பரலோகத்தினுடைய அந்த இடத்தை நேசிக்க முடியாது, அந்த பரிசுத்தத்தை கொடுக்க முடியாது, அந்த நீதியின் வஸ்திரத்தை கொடுக்க முடியாது. செத்து போன ஆன்மாவை உயிர்ப்பிக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னு சொன்னால் இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்த அவதரித்த இயேசுவுக்கு மட்டுமே இருக்கிறது. நல்லா கைதி விஷயங்களை திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன்.
இதை நீ ஒவ்வொரு நாளும் நீ அறிக்கை பண்ணணும். ஒவ்வொரு நாளும் இந்த மைண்டில் இதான் மனம் திரும்புதல். என்ன பாவியாகி, என்ன தகுதி இல்லாத, என்ன எல்லா மகிமையையும் முத்துக்களையும் மாணிக்கங்களையும் மரகதங்களையும் பொன்னையும் மகிழங்களையும் எல்லாத்தையும் இழந்த அதை எனக்கு திரும்ப மீட்டு கொடுப்பதற்காக கடவுளே மனுஷனாக இந்த பூமியில உதித்து பிறந்து அவர் நம்ம பட வேண்டிய பாடுகளை சாபங்களை எல்லாத்தையும் அவரை ஏற்றுக்கிட்டு பாடுபட்டு நம்ம ரத்தத்தை சிந்தி நமக்கு அந்த வாழ்க்கையை திரும்ப கொடுத்துருக்கிறாருன்னு சொன்னா, இப்போ இவருக்காக வாழணுமா இல்லை நம்ம உயிரை எடுத்துக்கிட்டு நமக்கு? இதை பாருங்களேன், ஒரு பையன் ஒரு பொண்ணை கட்டணும்னா அவங்களுக்கு என்ன செய்கிறாங்கன்னா கேட்குறாங்க, எவ்வளோ போடுவேன், எவ்வளோ போடுவேன், எத்தனை லட்ச ரூபா கொடுப்பேன், எத்தனை ஏக்கர் நிலம் கொடுப்பேன், வரதட்சணை. ஹலோ, இவனை நம்பி கழுத்தை கொடுத்துட்டு இனி நான் இவனோட வாழ போறேன்னு போறேன். ஆனால் உனக்காக பரலோகத்தை அந்த மகிமையை தொடர்ந்து இறங்கி இந்த பூமியில வந்து மனுஷனா பிறந்து பாடுபட்டு உனக்கு நீ பட வேண்டிய தண்டனை அவர் பட்டு நீ அடிக்கப்பட வேண்டிய ஆயங்களை அவர் ஏற்று இன்னைக்கு மறிச்சு நமக்கு ஒரு ஜீவனையும் அந்த பரலோக வாழ்க்கையும் தந்திருக்கிறான்னு சொன்னா, இதான் பவுல் சொல்றார், இனி உலகத்தில் நீ வாழணும்னு சொன்னா கிறிஸ்துவுக்காக வாழுங்கள். கைது இதான் மறந்துருக்கு, நல்லா கைது. இதைத்தான் அந்த தேவசாயம் பிள்ளை என்ன செய்றாரு, இனி ஒரு வாழ்க்கை அந்த உலகத்தில் வாழணும்னா பொண்டாட்டிட்ட சொல்றாரு, ஏய் நீ மனம் திரும்பு, நான் உனக்கு புருஷனா இருக்கேன்னா மனம் திரும்பி நான் அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு விசுவாசிச்சு அவர் பாதத்தில் உட்கார்ந்து அவர் என்ன சொல்றாரோ அவர் சொற்படி நான் வாழ்றது போல நீயும் வாழு அப்படின்னு சொல்லி யாருக்கு சொல்றாருன்னா, இந்த தேவசாயக்குள்ள தன்னுடைய மனைவி பிராமணம் அந்த சகோதரிக்கு என்ன செய்றாருன்னா புத்தி சொல்றாரு, இந்த மதம் நம்மளை என்ன செய்யாது, ரட்சிக்காது. இந்த மத போதகர்கள் நம்மளை என்ன செய்ய மாட்டாங்க, ரட்சிக்க மாட்டாங்க. இந்த மதத்துக்கு அடிமையா இருந்தா இங்கே நம்ம கடந்து என்ன செய்ய வேண்டியதா, சாக வேண்டியதான். இந்த சோல் ஆன்மா பரலோகத்துக்கு பறந்து செல்லணும்னு சொன்னா, நமக்கு ஒரு உறைவிடத்தை அந்த இயேசுவானவர் அங்கே கட்டணும்னு சொன்னா, நீ என்ன பண்ணணும், மனம் திரும்பி இந்த தேவராட்சி. அப்போ கடவுள் ஆட்சி, இந்த மனுஷனுடைய உலக ஆட்சிக்கும் கடவுளுடைய ஆட்சிக்கும் தான் வித்தியாசம். கடவுளுடைய ஆட்சி வரும்போது இந்த பிசாசன் ஆட்சி முற்றிலும் நம்மள்கிட்ட இருக்காது. பாவம் நம்மளை ஆட்சி செய்ய முடியாது. ஒரு பழக்க வழக்கத்துக்கு நம்ம அடிமையாக இருக்க மாட்டோம். இன்னைக்கு பாருங்களேன், கோயிலுக்கு போகிறோம், நிம்பிட்டு நான் சின்ன கோயிலுக்கு போவேன், புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் எல்லாம் போவேன். இன்னும் இவ்வளோ நீள பீடி செய்தி வீடு, அன்னைக்கு செய்தி வீடு தான் அன்றைக்கி கும்பிட்டு நீள பீடிக்கு அடிமையாக இருக்குது. இதை ஊதினால் விட முடியாது. சிகரெட்டுக்கு அடிமையாக இருக்கும், இந்த சாராயத்துக்கு அடிமையாக இருக்குது. நீங்கள் பாருங்களேன், கோயிலில் போவாங்க, மதத்தில் இருப்பாங்க, அவ்வளோ பேர் தண்ணி அடிக்கிறதுல கஞ்சி அடிக்கிறதுல. நீங்கள் இந்த சர்ச்சுக்கு ப்ரேயருக்கு போகிறவங்களையும் பாருங்களேன், அவ்வளோ பேர் நினைஞ்சிட்டு இருக்கிறான், தண்ணி அடிச்சுக்கிட்டு தம் அடிச்சுக்கிட்டு இப்படி கசைக்கு இப்படி வாயில் வச்சுக்கிட்டு அப்படியே நெஞ்சிட்டு இருப்பாங்க. ஆமாம், இப்போ என் மருமா எழுச்சி வேணா இங்கே வரோம், ப்ரேயருக்கெல்லாம் வரோம், எல்லாம் பண்ணுவோம், ஆனால் அப்படி கசைக்குள்ளே வச்சுக்குவாங்க. மாமாவுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி ஒளிஞ்சு போய் வச்சுட்டாங்க. நானும் அப்படி தான் நினைச்சுவேன்னா, அந்த செவக்கூட்டங்களுக்கு போகும்போது செய்யும்போது போயிடுவேன். ஆனால் இந்த தம் அடிக்கிறது என்ன செய்வேன், யாரும் பார்த்துக்கூடாதுன்னு ஒளிஞ்சு அடிக்கப்படல சீரட்டு அடிச்சுட்டு இருப்பேன் கிடையலா. இப்படி இது வந்து என்ன செய்யுன்னா, ஏன்னா இந்த நம்மளை ஆட்சி செய்யறது யாருன்னு சொன்னால் இந்த பாவம். இந்த பாவம் இருக்கிறது வரைக்கும், இந்த மாதிரி மாமிச சிந்தை இருக்கிறது வரைக்கும், இந்த உலக பொருட்கள் மேலே நமக்கு பற்று ஆசையில் இருக்கிறது வரைக்கும் இது இருக்கும். நான் என்னைக்கு மனம் திரும்பி ஆண்டோடைய பாதத்தில் காத்திருக்க ஆரம்பிச்சனோ, இந்த இயேசுடைய அந்த மாசற்ற விளையாடுற ரத்தத்தை பயன்படுத்த ஆரம்பிச்சனோ, எப்படி நான் ஓயாமல் எல்லா பிரசங்கத்திலையும் பாருங்கள், இதை சொல்லாமல் இருக்கவே மாட்டேன். திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருப்பேன். எங்கே போனாலும் சரி இங்கே வந்துடுவேன். எங்கே வந்துடுவேன், நம்மளை ரட்சிக்கிறதுக்கு, நம்ம முத்தியளிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் ஒருத்தர் உண்டுன்னு சொன்னால், ஒருத்தர் பிறந்தார்னு சொன்னால், ஒருத்தர் இருந்தார் வாழ்ந்தார்னு சொன்னால் அவர் தான் இயேசு கிறிஸ்து. கைதிட்டு நம்ம மறுபடியும் சொல்லிட்டே இருக்கேன். இதை நீ இப்படி சொல்லணும். இதை ஒன்றை நான் இன்றைக்கி நல்லா இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது, நிறைவாக இருக்குது. அன்னைக்கு பாருங்களேன், மனம் திரும்பாததுக்கு முன்னாடி ஒன்றும் இருக்காது, பாக்கெட்டில் ஒன்றும் இருக்காது, வீட்டில் ஒன்றும் இருக்காது. செலவுக்கு அன்னன்னைக்கு என்ன செய்யலாம், என்ன பண்ணுறது, கரண்ட் பிள்ளை விட்டு என்ன பண்ணுறது, அந்த உரம் வாங்க என்ன பண்ணுறது, அப்புறம் அரிசி வாங்க என்ன பண்ணுறது, கரண்ட் பிள்ளை விட்டால் என்ன பண்ணுறது, இப்படியே ஆஸ்பத்திரிக்கு போகணும், இதுக்கு என்ன பண்ணுறது, இப்படியே புலம்பிட்டு வந்த காலங்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் நினைக்கிறாரு, செல்வ செழிப்போடு நிறைவோடு பலருக்கு இன்றைக்கி நம்ம உதவி பண்ணக்கூடிய அளவுக்கு என்ன செஞ்சுக்கிறான்னு சொன்னால் கொடுக்கும் கரங்களாக ஆசீர்வதிச்சு வச்சுருக்கிறார். கைதிட்டு பணம் மட்டும் சொல்லலை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வரங்களை, வல்லமை, அபிஷேகத்தை, இந்த தேவனுடைய கிருபைகளை இன்னைக்கு வாரி இதான் சொன்னார். நீ வந்து அள்ளி அள்ளி வாரி வாரி கொடுத்துட்ருப்பாடா, அந்த அளவுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னான்.
என்னுடைய அருள் ஆசீர்வாதம், என்னுடைய அபிஷேகம், என்னுடைய வல்லமை முன்னேற்றிருந்து என்ன செய்யும்? இந்த பூமியில் இருக்கும் இந்த தேவசாய நிகழ்ச்சியை பார்க்குற அத்தனை மக்களை என்ன செய்யும்? வறுமையில் இருக்கிறவங்களை செழிப்பாக மாற்றும், கண்ணீரில் இருக்கிற அழுதுட்டு இருக்கிறவங்கள சந்தோஷமாக மாற்றும், துக்கத்தில் இருக்கிறவங்கள, தோல்வியில் இருக்கிறவங்கள ஜெயமாய் மாற்றும், வாழ்க்கையில் எல்லாம் இழந்தவர்களுக்கு திரும்ப எல்லாத்தையும் மீட்டு கொடுக்கக்கூடிய தெய்வ வல்லமை, அருள், அபிஷேகம், ஆசீர்வாதம் இந்த தேவசாய நிகழ்ச்சி மூலம் உங்கள் வாயிலிருந்து எல்லா மக்களையும் மருத்துவரையும் நிரப்பி கொண்டு இருக்கும். கைதிட்டுகளை பார்ப்போம். நல்லா கடமை. அதனால் இந்த உலகம் முழுவதும் இன்றைக்கி இந்த தேவசாய நிகழ்ச்சியை மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. எல்லா நாட்டிலிருந்து மெசேஜ் மெயில் ஐடியில் எனக்கு மெசேஜை போட்டு விட்டுருக்குறாங்க. இங்கிலீஷ் தான் எனக்கு தெரியாது, உடனே பார்க்க தெரியாது. மாவு என்ன செய்வேன், ஒரு பழனிசாமியோ அந்த பாஸ்டர் தினேஷ் அந்த தம்பி வரும்போது என்ன செய்வேன்னா அதை என்ன போட்டிருக்கிறாங்க அந்த இதை ஓப்பன் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கிறது. அதனால் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுக்கு நான் உடனே எந்த மெசேஜும் என்ன செய்ய முடியாது, போட முடியும். நீங்கள் கொடுக்குற அந்த இதுக்கு மெசேஜுக்கு நான் பதில் ரிப்ளை என்ன செய்ய முடியல, கொடுக்க முடியல. அதனால் எனக்கு அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்குற தேவசாய நிகழ்ச்சியை பார்க்குற அத்தனை பேருக்கும் இந்த தேவசாய நிகழ்ச்சியின் மூலமாக செழிப்பு, நிறைவு, நிம்மதி, ஐஸ்வர்யம், ஆசீர்வாதம், அபிஷேகம், வல்லமை, முத்தி எல்லாமே நினைச்சுன்னா இந்த இயேசுவும் பரிசுத்த ஆவியானவரும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அவங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார். கைதிட்டுகளை பார்ப்போம். பிரைஸ்லாம் என்னை காட்டுறாரு. நைட்டில் நான் படுத்திருக்கும் போது இன்னைக்கெல்லாம் நைட்டு இங்கே பாயெல்லாம் விரித்து தலையிடெல்லாம் போட்டு போட்டேன் இந்த இடத்துல. இதுதான் பிரசங்கம் போட்டு இதே இடத்துல தான் படுக்குது. அப்போ இதில் இங்கே வரவே இல்லை. அந்த ஈச்சரில் உட்காந்து விடிய விடிய இயேசுவே நீர் இரவெல்லாம் பகலையில் மக்களை போய் சந்திக்கிறதுக்கு நீர் இங்கே ராத்திரி பூரா இறைவனோடு உட்கார்ந்துருந்தது போல நானும் உட்காந்துருக்கேன், என்னை நிரப்போம். அப்போ நிரப்பிட்டே இருக்கிறார். நிறைய மெசேஜ்கள் இந்த தேவசாய நிகழ்ச்சி மூலமாக நான் என்னென்ன விடுதலையை பண்ணிகிட்டு இருக்கிறேன், ஆசீர்வாதத்தை பண்ணிகிட்டு இருக்கிறேன், பேய்கள் எப்படி ஓடுது, என்னுடைய ஆட்சி எப்படி ஸ்தாபிக்கப்படுறதுங்கிறத அப்படியே காட்டிகிட்டே இருக்கிறேன். அப்போ நான் சொன்னேன், தேங்க்ஸ்ப்பா. இந்த தேவசாய நிகழ்ச்சி மூலமாக அதான் ஒரு சபை, ஒரு மதம் தேவையில்லை. அது இங்கே மதம் கிடையாது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் எந்த மதத்தில் இருக்கிறீங்க, நீங்கள் பாஸ்டரா, நீங்கள் சாமியாரா அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஒரு பரதேசி. இந்த தேவசாயக்குள்ள அவர் மாதிரி ஒரு பொது நிலையில் நான் சாமியாருக்கு கிடையாது, நான் யாரும் கிடையாது. சொல்லுங்கள், பாஸ்டர் கிடையாது. இந்த பாஸ்டர்னால் ஒரு மரம் வச்சுருக்கோம், ஒரு சபை வச்சுருக்கோம். அப்படி வச்சுருந்தா தான் நான் யாராக இருக்க முடியும். அதனால் எங்கள் சபை தேவசாய நிகழ்ச்சி தூய ஆவி திருத்தம், இது கடவுளை வழிபடக்கூடிய, ஆராதிக்கக்கூடிய ஒரு இடம். பொது நிலையில் கூடி உட்கார்ந்து காத்திருந்து அந்த வல்லமையை பெற்று அந்த தேவனுடைய கிருபையில் வரங்களை பெற்று தேவ ஆவியினால் ஊழியம் செய்வதற்காக வாங்கப்பட்ட ஒரு இடம். அவ்வளோதான். உங்களுக்கு சொல்ல வேண்டியது இவ்வளோ சொல்ல முடியும். அதனால் அங்கி போட்டிருக்கேன்னா அது ஆண்டவர் கொடுத்த உடை. சரியா? அது ஃபாதர் ஜான் ஜோசப் நினைஞ்சார்னா ஒரு ஃபாதர்ஸே இவ்வளோ பேருக்கு ஞானசானம் கொடுத்து இவ்வளோ மக்களை மனம் திருப்பி இப்படி ஒரு ஊழியத்தை ஒரு பங்குலையும் பண்ணலடா, நீ அழகாக பண்ணிகிட்ருக்கிற. ஒரு சாதாரண பொது நிலையம்தான் பைபிள் கழிச்சு படிக்காமல், தியாலஜி படிக்காமல், ஒரு மதத்தினுடைய எது பண்ணாமல் நீ காட்டில் போய் காத்திருந்து உன் பாட்டில் அங்கே காட்டுவாசியாக அலைஞ்சி இந்த ஆண்டவருடைய எங்களால் இதை பண்ண முடியாது, எங்கள்கிட்ட இது இல்லை, நீ இந்த உலகத்தையே அசைக்கக்கூடிய நொறுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஓன்ட்ட என்ன இருக்குது, சக்தி இருக்குவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு என்ன செஞ்சார். ஒரு 6 மாதம் நெஞ்சார்னா அந்த திருச்சபையுடைய வரலாறுகள் எப்படி இந்த போப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டார், எப்படி பிஷப்கள் இது பண்ணப்பட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி எனக்கு என்ன செஞ்சாருன்னா இந்த ஆடியன்ஸில் கொடுத்து இந்த அங்கேயே கொடுத்தார். இந்த ஜான் ஜோசப்புக்கு ஒரு கைதிட்டி என்ன செய்யணும், என்ன நீ சாதாரண மனுஷனை ஊழியம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாருன்னா அங்கே ஒரு 70 ஊழியக்காரங்க உண்டு பொதுநிலையில். அவங்களெல்லாம் அங்கேயே இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் இல்லாத ஒன்று என்ன செஞ்சாருன்னா என்னுடைய இந்த வாழ்க்கை ஊழியங்கள் அந்த ஜெபத்தில் இருக்கக்கூடிய தன்மைகளை வச்சு என்ன செஞ்சார். அங்கே ஃபஸ்ட்டு நான் தொடக்கத்தில் அந்த ஸ்மார்த்தான சென்டர் தொடங்கின உடனே முதல்ல அங்கே ஒரு 10-200 பேர் இருப்பாங்க. அந்த நேரத்தில் அங்கே போனேன். ஆண்டவர் நல்லா பயன்படுத்தினார். அற்புதங்கள், அறிகுறிகள் நடக்க ஆரம்பிச்சு, தியானம் நடக்க ஆரம்பித்தோம். கூட்டங்கள் போயிடுது. ஒரு 5000 பேர்லேருந்து 10,000 பேர் வரைக்கும் இந்த சென்டரில் இருந்தாங்க. மக்கள் கூடினாங்க. அதனால் அவர் என்னை விடலுக்கு மனசு இல்லாமல் தான் இருந்தார். நான் சொன்ன ஆண்டவர் இங்கேருந்து என்னை போக சொல்கிறாரு, இந்த சங்கரங்கோயில் பொட்டக்காட்டுக்கு என்ன செய்வார், அனுப்புகிறாரு அப்படின்னு சொல்லி இங்கே வந்தேன். அங்கே எல்லாம் செழிப்பான இடம், எதுக்கும் குறை இருக்காது. ஆனால் இங்கேயும் ஆண்டவர் என்ன செய்யலாம், அவர் இருக்கிறதுனால, நிறைவுள்ளவர் இருக்கிறதுனால எதுக்கும் கிடையாது, குறைவு கிடையாது. ஒரு சில உதவியாளர்களை, தூதர்களை எனக்கு கொடுத்து
பரலோகத்தினுடைய தூதர்களை கொடுத்து இணைஞ்சிருக்கிறான். சூப்பராக பராமரித்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார். கைவிட்டுகளை பார்ப்போம். ஏன் இந்த மனம் திரும்பின ஒரு நிகழ்ச்சி, மனம் திரும்பி இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்தினால இன்னைக்கு ஒரு குறை இல்லை. எல்லாரும் சொல்கிறாங்க, அவருக்கு என்னப்பா, அவர் என்ன வேணாலும் நினைச்சுவார். இந்த வச்சிருக்க பாருங்க அந்த மைக்கு, நினச்சா போதும் நடக்கும். அன்னைக்கு இந்த டிரான்ஸ்லேஷன், இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வராது மைக்கு வாங்கணும் அப்படிங்கும்போது, நம்மகிட்ட மைக் இருக்குது. இந்த 2 மைக்கும் சேர்ந்து 18,000 ரூபா. இந்த ரிசீவரு, இந்த மைக்கு, இது எவ்வளவு சொல்லுங்கள்? இன்றைக்கி நிறைய சபையில் பாஸ்டர்ஸ் வச்சுருக்கிறாங்க. ஒரு 1000 ரூபா, 800 ரூபா, 500 ரூபாய்க்கு மைக் வச்சுட்டு மைக் இல்லாமல் கூட நினைக்கிட்டு இருக்கிறாங்க, சபை நடத்திட்டு. இது ரேட் என்ன தெரியுமா? நினச்சேன் ஒரு குவாலிட்டியான இது வச்சு என்ன செய்யணும், இந்த பிரச்சனை அந்த இதுகளை இது பண்ணி என்ன செய்யணும், மக்களுக்கு இது பண்ணணும். 2 மைக்கு வேணும்னு சொல்லி வாங்குறதுக்காக ஏற்பாடு பண்ண சொன்னேன். நீங்கள் மைக்கு வாங்க போகணுமா அப்படின்னு சொல்லி. அப்போ வெள்ளையிட்ட கேட்டேன், குவாலிட்டியான மைக்கு என்ன ரேட்டு வெள்ளை அப்படின்னா 18,000 தான் நான் வாங்கியிருக்கிறது, நான் வச்சுருக்கேன் அப்படின்னாப்புல. அப்போது நினச்சி அவர் சொல்லிட்டாரு, இப்போ நீங்கள் அவசரப்பட வேண்டாம், இந்த மைக்கை நான் உங்களுக்கு என்ன செஞ்சிருந்தேன் தந்துருந்தேன், இதை யூஸ் பண்ணுங்கள். காசே இல்லை, ஆனால் என்ன செய்கிறாரு, நான் என்ன நினைக்கிறேனோ அதை கொண்டாந்து நினைஞ்சிருக்கிறாரு. சொல்லுங்கள், நம்ம ஆம்பல் பார்வனுடைய ரேட் என்ன தெரியுமா? 1500. ஸ்டுடியோ மாஸ்டர், பெரிய பெரிய கச்சேரிக்கு அடிக்கக்கூடியது. இந்த ஃப்ரீ என்ன தெரியுமா? அதான் சொல்கிறேன், ஒன்றுமே இல்லாத பொட்டக்காட்டில், அதாவது கட்டாந்தரையில் கப்பல் கட்டி மிதக்க விட்ட தெய்வம் பொட்டக்காட்டில் நம்மளை எழுந்திருக்கிறாருன்னா செழிப்பாக வச்சு ஆசி வச்சு நடத்திட்டு இருக்கிறார். கைதிட்டு மனம் திருப்பது ஒன்று தாங்க. அதனால் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க, எங்களுக்கு எழுதுங்க, இல்லை எங்களுக்கு உதவி செய்யுங்க, இந்த ஊழியத்துக்கு உதவி பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க. இல்லை, ஒத்தாசை எங்கேருந்து வருதுன்னு சொன்னால் படத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவுடன் கொண்டவர். இந்த மைக்கை கொண்டாந்து இப்போ கொடுத்தது யார் தெரியுமா? ஹிந்து. அங்கே இந்து கோயிலில் என்ன பண்ணுறாரு, பொங்கலுக்கு போகிறோம் அணிஞ்சிருக்கு. இப்போ பயங்கர இது ஒரு வாரமாக அணிஞ்சிருக்கு. பொங்கல் விழா நடந்துட்டுருக்கு. அவ்வளோ இடத்துலையும் மைக் செட் யார் கட்டியிருக்கா? நம்ம உள்ளதான் எலக்ட்ரிஷன் தான் கட்டியிருக்காங்க. அங்கே என்னதான் இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு எங்கன்னு பாருங்கள், எல்லாம் அங்கே தான் இருக்குது. ஏன்னா இப்படி கடவுள் நினைச்சார்னா நம்முடைய தேவைக்கு, அதான் சொல்கிற மதம் அல்ல, மனித நேயம், மனிதர்களை கடவுள் வச்சிருக்கிறார். அதனால சொல்கிறேன், மனம் திரும்பின மனுஷனுக்கு மதம் சார்ந்த ஒரு வாழ்க்கை அவசியமே இல்லை. இவங்கெல்லாம் யார்? கிறிஸ்தவங்களா? கிறிஸ்தவங்க கூட எரிச்ச மாட்டாங்க, இதை எரிச்ச மாட்டாங்க, கொடுப்பாங்களா? இந்த விக்கிழமைக்கா பாருங்க, ஹிந்து அவர் எடிச்சிடறாங்களா? மைக் என்னுடைய இன்னும் நம்ம கொஞ்சம் ஸ்பீக்கர் கொஞ்சம் கூட்டி வச்சு என்ன செஞ்சிடும், அடிச்சிருங்கிறதுனால எல்லாம் கம்மி பண்ணி வச்சுருக்கிறேன். அதனால் மனம் திரும்பின மனுஷனுக்கு எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். ஆண்டவர் அனுப்பிட்டே இருப்பார். பரலோகம் என்ன தந்துக்கிட்டே இருக்கும். சொத்து அவர் தான், நீதான் என் சொத்து, நீதான் செல்வாங்கும் போது எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். இன்னொரு வசனத்தை வாசிங்க, மத்தேயு நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடினால் தேவனுடைய ராட்சியம் உங்களிடத்திலே வந்திருக்கிறது. வாசிக்க பார்ப்போம். மத்தேயு 12:28. நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடினால் தேவனுடைய ராட்சியம் உங்களிடத்தில் வந்து. நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்னைக்கு தேவனுடைய ராட்சியம் வரும்போது என்ன நடக்குன்னா, பிசாசுகள் நம்மகிட்ட ஓடும். ஏசு இந்த மார்க்கு நற்செய்தி முதல் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எடுத்த உடனே முன்னாடி தீர்க்கதரிசிகளாம் நிறைய, எலியா இருந்தார், மோசே இருந்தார், நிறைய எலிசா இருந்தார், மற்ற நிறைய தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. ஆனால் யாரும் பேய்களை ஓட்டவில்லை. பேய்களை ஓட்டக்கூடிய அதிகாரம், சக்தி உடையவர் யாருன்னு சொன்னால் இந்த இயேசு ஒருவர் மட்டும்தான். நல்லா கைதிட்டுகளை பார்ப்போம். எனக்கு வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறேன், என் அதிகாரத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். சீடர்கள் சொல்கிறார், உங்களுக்கு தர்றேன், நீங்கள் போய் பேய்களை ஓட்டி நோய்களை குணமாக்கி கடவுளுடைய ராட்சியத்தை செய்யுங்கள், ஸ்தாபியுங்கள். பிசாசில் அகப்பட்ட யாவரையும் விடுதலை செய்து போகிற வீட்டில் சமாதானத்தை கூறி நீங்கள் மக்களை என்ன செய்யுங்கள் சொன்னால் ஆசீர்வதியுங்கள். அதனால் எனக்கு அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய ராட்சியம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மனுஷன்கிட்ட வரும்போது என்ன நடக்குன்னு சொன்னால், இந்த பிசாசின் ஆட்சி போயிடும். இப்போ பிசாசின் ஆட்சிக்கும் தேவனுடைய ஆட்சிக்கும் ஆட்சிக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு சொன்னால், இன்றைக்கி அவன் பசியில் இருக்கிறான்,
நம்ம ஆண்டவரும் பசியில் நான் தாகமாக இருக்கிறேன், நான் பசியாக இருக்கிறேன். என்ன பசியில் இருக்கிறான்னு சொன்னால், நம்ம ஆன்மாவை, இந்த செத்துப்போன ஆன்மாவை, ஆவியை விடுவித்து உயிர்ப்பித்து அதுக்கு ஜீவனை தந்து பரலோகத்தில் சேர்க்கறதில் அவர் என்ன செய்கிறாருன்னா சந்தோஷமாக இருக்கிறார். கைதிட்டுங்களாம் பார்ப்போம். இந்த பிசாசு எதில் சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னா, கடவுள்கிட்ட இருந்து பிரித்து இந்த பைபிள் படிக்க விடாமல், ஜெபம் பண்ண விடாமல், ஜெபிக்க விடாமல், வேலைன்னு சாக வச்சு, வேலையிலேயே நம்மளை மூழ்கடிச்சு, சண்டை போட வச்சு, வெட்ட வச்சு, குத்த வச்சு, குடிக்க வச்சு, அதில் அவன் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான். சில பொம்பளையும் சொல்லுவாள், நல்லா கொடுத்தேன், 4 கிளி வசமாக கேட்டேன். அவளுக்கு அது சந்தோஷம். அது யார்? அவளுக்குள்ள இருந்து கிழிச்சது யாரு? பிசாஸ். நல்லா கேட்டங்க. புருஷனை பார்த்து சொல்லுவா, அந்த பையில நல்ல கிழிச்சு 4 கிழிச்சு என்ன செஞ்ச? அந்த பையன் எவ்வளோ வச்சிருப்பான கொண்டாடியா? இந்த குடும்பத்தில் பிரிவினை உண்டாக்குது யாரு? அவளுக்கு சந்தோஷம். நல்லா கேட்டான், அந்த பையில வசமாக கொடுத்துட்டேன். அவன்லாம் உயிரோட என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இது யாருக்கு சந்தோஷம் சொல்லுங்க? ஆண்டவருடைய ராஜ்யம் என்ன செய்யணும்னா, அவன் அடித்தாலும் திட்டினாலும் கேட்டுக்கிட்டு ஸ்தோத்திரம்பா, இவனை என்ன செய்யுங்க, சகிப்புத்தன்மை, பொறுமை, மன்னித்தல், அன்பு கூறுதல். இதில் யார் சந்தோஷப்படுதா? இதில் யார் திருப்தி அடையுதா? இந்த பரலோகத்தின் தேவன் திருப்தி அடைகிறார். கைதிட்டுக்கலாம் பார்ப்போம். உன் வீட்டில் உன்கிட்ட பிசாசு ஆளுகை செய்கிறானா, கடவுள் ஆளுகை செய்கிறாங்கிற இதை வச்சே என்ன செஞ்சிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். அவனும் பசியாக இருக்கிறான். அவனுடைய பசி என்ன சொல்லுங்க? ஒருத்தனை கொல்றது, திருடுறது, அழிக்கிறது. நல்ல வசமாக ஏமாத்திட்டேன், ஆட்டை போட்டேன், 200 ரூபாய் ஆட்டை போட்டேன், 1000 ரூபாய் ஆட்டை போட்டேன். இந்த ஆட்டையை போட்டது பூரா யாரு? சாத்தான். அதனால இன்னைக்கு ஆனால் கோயிலுக்கு போவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, பைபிள்லாம் வச்சுருப்பாங்க, ரொம்ப பக்தியெல்லாம் இருப்பாங்க. இப்படி முக்காலெல்லாம் என்ன செஞ்சுருப்பாங்க, ஹலோ இதெல்லாம் போட்டு என்ன செஞ்சிருப்பாங்க இல்லைங்களா? ஆனால் யார் ஆட்சி செஞ்சுட்டு இருப்பா? யாருடைய ஆட்சி இருக்கும்? இதான் 2 கூட. இதைத்தான் சொல்றாரு இயேசு. என்ன மனம் திரும்பி அவரை ஏற்றுக்கொண்ட மக்கள்கிட்ட என்ன செய்றாருன்னா, அன்பு, அமைதி, பொறுமை, சாந்தம், விசுவாசம், தன்னடக்கம், புலனடக்கம், கண்ணடக்கம், வாயடக்கம், சகல விதமான பரிபூரணத்தையும் கொடுத்து அவன் நினைத்திருக்கிறார்னா, ஒரு ஞானியாக மகானாக உட்கார வைத்திருக்கிறார். கைதிட்டுக்கலாம் நல்ல கரகட்டி. தான் இறை அரசியல். உங்களை இறை அரசு இருக்கிற மனுஷனுக்குள்ள அன்பு இருக்கும். அன்பு என்ன செய்யாது, இருமாப்பா என்ன செய்யாது, பிறருடைய இதை என்ன செய்யாது, பிறரை ஏமாற்றாது, வஞ்சிக்காது. இதெல்லாம் யார்கிட்ட பார்க்க முடியும்? இந்த ரிஷிகள்கிட்ட பார்க்க முடியும், முனிவர்கள்ட்ட பார்க்க முடியும், மகான்கள்கிட்ட பார்க்க முடியும், நபிமார்கிட்ட பார்க்க முடியும். நம்முடைய புனிதர்கள் அந்தோனியார், சவேரியார், ஜார்ஜியார், இந்த தேவசாயம் உள்ள அத்தனை பேர்கிட்டையும் இந்த ஆவியின் கனியாகிய இந்த தேவனுடைய ஆட்சியில் இருந்து இந்த உலகத்தில் இன்னைக்கும் என்ன செய்யுது, இன்னைக்கும் அந்த தேவராட்சி என்ன செஞ்சுட்டு இருக்கு, அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கு, பற்றி பரவி கொண்டிருக்கு. கைதிக்கு என்ன செய்வோம், நல்ல கரங்கள் கட்டி. அதனால அவனும் பசியாக இருக்கான். ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அந்த சர்ப்பத்தை பார்த்து சொல்லுவார், இந்த சாத்தான் தான், அந்த இஸ்பிரித்து தான், அந்த லூசிஃபர் தான் என்ன செய்கிறான்னா, பாம்பு உருவத்தில் தன்னை உருவத்தை மாற்றிக்கிட்டு போய் என்ன செய்கிறான்னா இவங்களை ஏமாற்றுறான். அப்போ பாம்பு எங்களை வஞ்சித்தோன்னா அந்த பாம்பை பார்த்து சவிய, பாம்புனா பாம்பு இல்லை, அந்த இது யார் சாத்தானை சவிக்கிறாரு, நீ என்ன செய்வாய், மண்ணை தின்பா, பசி, உன் பசி ஆற்றத்தை மண்ணை தின்பா. எந்த பாம்பாவது மண்ணை திங்கா? தவலை. மனுஷனு கூட மலைப்பாம்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா மனுஷன் அப்படி என்ன செய்யும், சாப்பிடுதா சாப்பிடலையா? எத்தனையோ இதில் பார்க்குறோம், மனுஷனை அப்படி விழுங்கி என்ன செஞ்சிருது, சுருட்டி அப்படி அழிச்சிட்டு இருக்கு. மனுஷனை திங்கிறது தான் என்னது சொல்லுங்க? இதுதான் இந்த வலுசற்பம். வலுசற்பங்கிறது வேற எதுவும் இல்லை, பிசாசுனுடைய குறிக்கும். அந்த லூசிஃபர் இஸ்பிரித் தெரிஞ்சிறானா, இந்த மனுஷனுடைய ஆத்மாவை, அந்த ஜீவனை சாப்பிட்றதான் யாருடைய வேலை? நீ குடிக்கும்போது, வெறிச்சிருக்கும்போது, நீ சிகரெட் குடிக்கும்போது, சண்டை போடும்போது, பகையாக இருக்கும்போது, பொறாமையில் இருக்கும்போது, கோபத்தில் இருக்கும்போது, குடியில் இருக்கும்போது, வெறியில் இருக்கும்போது, சிலை வழிபாட்டில் இருக்கும்போது, எல்லாத்துலேயும் திருப்தியாக இருக்கிறது யாருன்னு சொன்னால் இந்த உலகத்தின் அதிபதி சாத்தான்.
அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நான் அதை வந்து யாரையும் குறை சொல்லலை. இன்னைக்கு பிசாசுடைய ஆட்சி இன்னைக்கு எல்லா இடத்துலையும், எல்லா மதத்துக்குள்ளேயும் எல்லா இது இருக்குது. ஆனால் தேவனுடைய ராட்சியம் வரும்போது புனிதர்கள் எடுத்துக்கோங்க, பரிசுத்தவான்கள் எடுத்துக்கோங்க, ரிஷிகள் எடுத்துக்கோங்க, இவங்களுடைய இதை தான் நான் படிச்சுட்டு இருக்கிறேன். இவங்களுடைய பீரோவில் வந்து நீங்கள் எல்லாம் பீரோவில் என்ன வச்சுருப்பீங்க? துணிமணிகள், பணம், முக்கியமான பொருட்களை பீரோவில். என் பீரோல் 2 பீரோவில் வந்து பாருங்கள், அவ்வளோ புக்கு, பைபிள், இந்து மகான்களுடைய ரிஷிகள், அவர் விவேகானந்தருடைய ராமகிருஷ்ணனுடைய புஸ்தகம், ஏகப்பட்ட மகான்களுடைய புஸ்தகங்கள் பூரா அங்கே இருக்கும். அண்ணாசாமி நமக்கு விவிலியத்தில் ஒரு 8 ஒரு இதை பெருசு பெருசாக இருக்கும், உங்கள்கிட்ட தண்ணி தலையெண்ணெய் மாதிரி இருக்கும், 8 எண்ணம் நெஞ்சிருக்கு விவிலியம். அது விவிலிய களஞ்சியம் அப்படின்னு சொல்லி இவ்வளோ தண்ணி, அதுவே ஒரு பீரோவில் ஒரு அரங்கு பூரா இருக்கும். 2 பீரோல் பூரா நான் வச்சிருக்கக்கூடிய சொத்து எதுன்னு சொன்னால், இந்த வேத சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த புஸ்தகம் நான் சம்பாதிச்சு வச்சுருக்கிற சொத்து தாங்க. என் பீரோவில் பார்த்தா என்ன இருக்காது? பணம், நகை, வேறு நீங்கள் வச்சிருக்கக்கூடிய இது என்ன செய்யாது? வெள்ளி பொண்ணெல்லாம் என்ன செய்யாது? என் பீரோவில் இருக்கக்கூடிய வானம் திறந்து காட்டுறேன் வாங்க. இல்லை, இந்த பொண்ணு சும்மா தான் கிடக்கும். எந்த பீரோலும் என்ன கிடையாது, பூட்டு கிடையாது. போய் பாருங்கள், அந்த பீரோல் பூரா இந்த ரூமில் போய் பாருங்கள், அந்த இது பூரா அணிஞ்சிருக்கும். அவ்வளோ அந்த புஸ்தகங்கள் தான் நிறைஞ்சிருக்கும். இன்றைக்கி இந்த அளவுக்கு பேசுகிறேன்னு சொன்னால், எல்லா மதத்தினுடைய புஸ்தகங்களையும், மகாபாரதம், ராமாயணம், கீதை, எல்லா புஸ்தகம் வச்சுருக்கேன். எல்லாத்தையும் பார்ப்பேன் என்ன சொல்லியிருக்கு. நீ பைபிளை மட்டும் வச்சுக்கிட்டு இணைஞ்சிருக்க, இந்த மரத்தினுடைய இதை மட்டும் இணைஞ்சிட்டு இருக்கிற, பேசிகிட்டு இருக்கிறது வரைக்கும் ஒருத்தரையும் மணந்திருப்ப முடியாது. இன்றைக்கி எல்லா ஹிந்துஸு, ஏகப்பட்ட ஹிந்து நண்பர்கள் என்னை ஃப்ரெண்ட்ஸாக எடுத்துக்கிட்டு, உங்களை நான் ஃப்ரெண்ட்ஸாக எடுத்துக்கிட்டேன். உங்களுடைய இதை நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு இப்போ தான் அந்த சத்தியம் புரியுது. சாபத்திலிருந்து, இந்த கர்ம வினையிலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு வழி என்னன்னு நாங்கள் தேடிட்டு இருந்தோம். உங்கள் வாயிலிருந்து கடவுள் என்ன செஞ்சாருன்னா இதுக்கு விளக்கத்தை கொடுத்தார். கைதிகளை பார்ப்போம், அவங்களே கொடுத்துருக்குறாங்க, விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. அதனால் யாரையும் நான் என்ன செய்யணும், மரத்துக்கு வாங்கன்னு சொல்லலை. மனம் திரும்புங்கள், கடவுளுடைய ஆட்சி இணைஞ்சிருக்கு. பேய் ஓடிடும், இந்த தன்மை பீரும், மாம்சத்தினுடைய தன்மை போய் இந்த ஆவிக்குரிய தன்மை, ஆன்மீகத்தினுடைய தன்மை உங்களுக்கு என்ன செய்ய ஆரம்பிச்சிடும். மகான்களாக இருப்பீங்க. அதான் சொல்கிறேன், ஒரு சாமியாரால் புனிதராக முடியாது, ஆக முடியலை. ஒரு பிஷப்பால் புனிதராக முடியலை. ஆனால் ஒரு பொது நிலையில், ஒரு தேவ சகாயம் இல்லை, ஒரு கொட்டாரக்கரையில், ஒரு அரண்மனையில் ஒரு அதிகாரியாக எல்லா போர் வீரர்களுக்கும் சம்பளம் போடக்கூடிய, அந்த அரசாங்கத்தையே கட்டி காக்கக்கூடிய ஒரு பொதுநிலை ஒரு மனிதன் மூலமாக ஒரு மனிதனால் என்ன செய்ய முடியும்னு சொன்னால், மனம் திரும்பி புனிதராக மாற முடியுது. கைதிகளை பார்ப்போம், நல்லா கைதிட்டு என்ன நம்ம புனிதராகலாமா? ஒரு அன்னை தெரசா, இந்த காங்கிரிகேஷன் வேண்டாம், இந்த காங்கிரிகேஷனுக்கு நான் ஊழியம் செய்ய வேண்டாம், இந்த சிஸ்டர்ஸ் கான்வெண்ட்டை விட்டு நான் வெளியில் போகிறேன்னு சொல்லி வெளியில் வந்து காளி கோயிலில் போய் உட்கார்ந்து என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், அந்த இறைவனை தொழுது வழிபட்டு அந்த காளி கோயிலில் பணிய ஆரம்பித்தாங்க. ஊனமுற்றவங்க, புண்ணு வந்தவங்க, உடல் ஆரோக்கியம் இல்லாதவங்களை தூக்கி கொண்டு போய் மருத்துவம் பண்ணி அவங்களுக்கு நோயை குணமாக்கி, அவங்களுக்கு பிச்சை எடுத்து சாப்பாடை கொண்டாந்து கொடுத்து அவ்வளவு பேரையும் மனுஷனாக்கி நல்ல மனிதர்களாக மாற்றிய அன்னை தெரசால் புனிதராக மாறினார். கைதிகளை பார்ப்போம். ஆனால் அந்த மதத்தில், இந்த காங்கிரிகேஷனில் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு இந்த வாழ்க்கை, இந்த உலகமே புகழ்ந்து அரசாங்கமே தன்னுடைய இராணுவத்தினுடைய குண்டு வானத்தில் முழங்க அடி செய்யப்பட்டார்கள். அவருடைய உடல் இந்த பூமியில் அடக்க செய்யப்பட்ட ஒரு கைதிட்டுங்களா அன்னை தெரசா. அதனால் எந்த மதமும், அதான் கலாத்தியர் 5:19, மார்க்க பேத மதம் கடவுளுடைய ராஜ்யத்தில் ஒன்று என்ன செய்யக்கூடாது, போக மனம் திரும்பு. மதத்திலிருந்து நீ மனம் திரும்பு. இந்த மத சடங்காச்சாரத்திலிருந்து நீ மனம் திரும்பி இந்த இயேசு, இந்த பெந்தைக்கோஸ்துக்காரங்கள் சொல்கிறேன், நீ பைபிள் இந்த பைபிள் எப்படி எழுதிக்கிட்டு இருக்கிற, இதன்படி உன்னால் நடக்க முடியாது. இது அன்னைக்கு யோவானுக்கு, மத்தேயுக்கு, லூக்காவுக்கு, பவுலுக்கு சொல்லப்பட்ட விஷயங்களை, எலியாவுக்கு சொல்லப்பட்ட விஷயங்களை, எலிசாவுக்கு சொல்லப்பட்ட விஷயங்களை இதில் எழுதியிருக்காங்க. இன்னைக்கு ஆண்டவர் தன்னுடைய ஆவியினாலே நம் இருதயத்தில் சொல்லுகிற அந்த வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களே தேவனுடைய பிள்ளைகள், மக்கள். கைதிகளை பார்க்க நீ இன்னைக்கு பைபிள் அது அன்னைக்குள்ளதே நீ செஞ்சுட்டு இருக்கிற, அவங்களுக்கு சொன்னதை அவங்க செஞ்சதை நீ
நேற்று ஒன்றும் இல்லைங்க, நேற்று அப்படின்னா பசி, ஒரு சாப்பாடை வாங்க, அதை வாங்கி சாப்பிடணும்னு இது பண்ணிகிட்ருக்கிறேன். இல்லை சொல்கிறாரு, இது இதுக்கு மேலே சாப்பிட்டேன்னா நல்ல இதை வச்சு. அப்போ ரேட்டு கூட கொடுத்து வாங்கிட்டோம், சாப்பாடை வேஸ்ட் ஆகக்கூடாது, வயிறும் நிறையல, சாப்பிட்லாம். ஆனால் உள்ள வார்த்தை வந்து என்ன செய்கிறேன், அதை அப்படியே தூக்கி சுருட்டி அவன் கேட்குறான், என்னையா சாப்பிடல, என்ன நல்லா டேஸ்டாக என்ன சாமி. அவர் நம்ம இங்கே சமையல் வந்தாலும் சமையக்காரு, அவர் ஹோட்டல். அப்போ ஒரு குடலை வாங்கி இது பண்ணேன், அந்த குடலை இதையெல்லாம் அப்படி சுருட்டி அப்படி அதெல்லாம் நீங்கள் அழகாக சூப்பராக இருக்க போய் தான் அவங்க சாப்பிட்டேன். இதுக்கு மேலே சாப்பிடக்கூடாதுங்கிற ஒரு இது உள்ளே வந்துடுச்சு. அதனால் என்ன செஞ்சிட்டேன். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, சின்ன விஷயத்தில் இருக்குது. இதே பைபிளில் இதெல்லாம் தப்பானு கேட்டால், பைபிளில் தானியேல் ஆகமத்தில் நீங்கள் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, ராஜா சொல்லுவார், ராஜா உண்ணக்கூடிய உணவை தான் சாப்பிடணும். அவர் கொடுக்கக்கூடிய மது, அவர் சாப்பிடக்கூடிய பழங்கள், விலையுயர்ந்த உணவுகளை சாப்பிட சொல்லி அந்த கைதிகளுக்கு என்ன செஞ்சிருப்பாங்கன்னா சிறச்ச இதில் கொடுத்துருப்பாங்க. இந்த தானியேல் சொல்லுவாங்க, நான் இந்த மாதிரி உணவுகளை நான் என்ன செய்யக்கூடாது, நான் தேவனை ஆராதிக்கிற தொழுவில் வந்து உணவுக்கு அடிமையாகக்கூடாது, சாதாரண காய்கறி சாதாரண உணவை கொடுங்க. நீ மெலிஞ்சு போய் முகம் ஆடி இருந்தனா ராஜா என்ன எழுதிப்பாரு, அப்படி ஒரு 10 நாள் கொடுக்க டைம் கொடுங்க. 10 நாளில் இவங்க இந்த ராஜ உணவுகளை மது பானங்களை குடித்து இவங்களை விட நான் நல்லா இருந்தேன்னா இந்த உணவை தாங்க, இல்லை வாடி மெலிஞ்சிருந்தேன்னா நீங்கள் சொல்கிறபடி நான் கேட்குறங்கும் போது சாதாரண உணவை சாப்பிட்டு அந்த கடவுளுடைய வார்த்தைக்கு பயந்து கடவுளை நேசித்த, கடவுளுடைய ராட்சியத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்த அந்த மனுஷனுடைய முகம் பிரகாசமாய் பளபளப்பாக இருந்தது, உடல் ஆரோக்கியமாக இருந்த. கைதிட்டு நம்ம நல்லா கரெக்ட் உள்ள வரும். யோசேப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் நினைக்கிறேன். இதை நான் அடுத்த பகுதியில் உங்களுக்கு நினைச்சிடறேன். கூடியச்சு